வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இது கதிர்வேலன் காதல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அக்கா புருஷனோட கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கே திரும்பி வந்துடுது. மகன் திரும்பி வந்ததை பற்றி அப்பா கவலைப்படாதனால அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக அப்பாவுக்கு தெரியாமல் ஹீரோ புறப்பட்டு மாமாவை பார்க்க போகிறாரு. போன இடத்துல போன வேலையை மட்டும் பார்க்காம ஹீரோயினை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயின்ட்ட லவ் சொல்ல போகும்போது ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு பையனோட பழக்கம் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு விலகி ஊருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த பையன் நம்மக்கிட்ட பொய்யை சொல்லிவிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அப்பா இனி அந்த பையன் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா, அக்காவும் மாமாவையும் சேர்த்து வச்சாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. சுந்தரபாண்டியன் வெற்றி படத்தை கொடுத்த எஸ்ஆர் பிரபாகரன், ஓகே வெற்றி படத்தை கொடுத்த உதயநிதி ஸ்டாலின், ரெண்டு பேருக்குமே இது ரெண்டாவது படம். பொதுவாக இண்டஸ்ட்ரியில் முதல் படத்தை சூப்பர் ஹிட் படமாக கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவது படம் சூப்பர் ஹிட்டாக அமையதோ இல்லையோ நிச்சயமாக ஒரு தோல்வி படம் கொடுத்துடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த டீம் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்காக புதுசாக கதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரெல்லாம் போட்டு எடுக்காமல் வழக்கமான ஒரு காதல் கதையை தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. திரைக்கதையை கூட பெருசாக ஒன்றும் மெனக்கிடாமல் வழக்கமான ஃபார்முலா திரைக்கதையை தான் பண்ணியிருக்காங்க. காதல், சென்டிமெண்ட்டு, காமெடி இதை சரியான விதத்தில் கலந்து ஒரு சரியான பொழுதுபோக்கு படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்தில் வசனம் பல இடங்களில் கைதட்டல் வாங்குது. அதே போல் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் போன படத்தை விட இந்த படத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. இருந்தாலும் பாடல் காட்சிகள்லாம் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. பொதுவாக இவரை மாதிரி பேக்ரவுண்டு உள்ளவங்களாம் பணத்தை போட்டு ஹீரோவாக நடித்தாங்கன்னா பெரிய மாஸ் ஹீரோ ரேஞ்சுக்கு ஓப்பனிங் சாங்கு, பஞ்ச் டைலாகு, பில்டப்லாம் கொடுத்து தாறுமாறாக்கி விட்ருவாங்க. ஆனால் இவர் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சரியாக உணர்ந்து அது வரைக்கும் நடிச்சிருக்காரு. அதே போல் சந்தானம் கூட ஒரு சீனில் உங்ககிட்டலாம் போய் எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தனேடா, என்ன சொல்லணும், கண்ணாடியை போட்டுட்டு எப்படியா சமாளிடா அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்காமல் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. இதையே இவர் ஃபாலோ பண்ணாருன்னா இவரை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். இந்த படத்தில் இவங்க செஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான காரியம் என்னென்னா, அது நயன்தாராவை ஹீரோயினாக தேர்ந்தெடுத்தது தான். நயன்தாரா கேரக்டரில் வேறு யாரையாவது நடிக்க வச்சுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஓப்பனிங் கிடச்சிருக்குமா, இந்த அளவுக்கு ஜனங்க ரசிச்சிருப்பாங்களான்றது சந்தேகம் தான். அதே போல் இந்த படம் முழுக்க ஹீரோ சந்தானத்தை பார்த்து உன்னை தாண்டா நம்பியிருக்கேன், நீ தாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அது ஹீரோவுக்கு பின்னால் டைரக்டர் நின்றுக்கிட்டு சந்தானத்தை பார்த்து சொன்ன மாதிரியே இருக்குது. சந்தானமும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய டைமிங் காமெடினால் கதையை அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. ஓகே படத்துக்கு ஆரிஸ் ஜெயராஜோட மியூசிக் தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு அவர் தான் பெரிய மைனஸே. வழக்கமாக அவருடைய படங்களுடைய மியூசிக்கை அவர் காப்பி அடித்து போட்டுக்குவார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குஷி படத்தில் வர தேவாவுடைய மியூசிக்கில் வந்த ஒரு பாட்டு மியூசிக்கை படம் பூரா அடித்து வச்சுருக்காரு. நம்ம வேறு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சபதம்லாம் வேறு எடுத்து வச்சுருக்கோம். போகிற போக்க பார்த்தா இந்த சட்டையெல்லாம் என்றைக்குமே மாற்ற முடியாத போட்டிருக்கு. இயக்குனர் பிரபாகரன், சுந்தரபாண்டியன் டைரக்டரு, அதுவும் இந்த கதை மதுரையில் ஆரம்பிக்குதுன்னொடனே சுந்தரபாண்டியனில் மாதிரி ஓவர் வயலன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் 2 அருவாலை காட்டுறாங்க. அதையும் செவுத்தில் மாட்டி வச்சு காமெடி சீனாக ஆக்கி வச்சுருக்காரு. அதுக்காகவே பிரபாகரனை பாராட்டியே தீரணும். இருந்தாலும் சுந்தரபாண்டியன் படத்தை பொறுத்த அளவுக்கு அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே காரணக்காரியம் இல்லாமல் வராது. ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை, மாமாவுக்கும் சித்தப்பாவுக்கும் இடையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கெலாம் சரியான ஒரு அழுத்தமான காரணமே இல்லை. அதே போல் ரோட்டில் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போதே தன்னை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஹீரோயினுக்கு தன் கூடவே ஒரு வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்ற சீன்லாம் நம்பும்படியாக இல்லை. இந்த மாதிரியான குறைகள் எல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா இந்த படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நகைச்சுவை கலந்த ஒரு தரமான படம் தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.